ரேடியோ சிட்டில ஸ்டார் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பேச போற அந்த ஸ்டார் யாரு? ரியலி ஹாப்பி பிகாஸ் நாங்க பார்த்து ரசிச்ச திரையில பார்த்து ஒவ்வொரு டைமும் வந்து இவங்கள மாதிரி எப்படி டான்ஸ் ஆடுறது, இவங்கள மாதிரி எப்படி ஆக்ட் பண்றது, இவங்கள மாதிரி எப்படி ட்ரெஸ் பண்றது, இவங்கள மாதிரி எப்படி மேக்கப் போடுறதுன்னு ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆகி ரசிச்ச ஒரு ஹீரோயினை ரியலி ஹாப்பி. சிம்ரன் மேம், வெல்கம். எப்படி இருக்கீங்க? நான்சி, எனக்கு எவ்வளவு வார்மா வெல்கம் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ், ஐ எம் ஃபைன் அண்ட் as beautiful as ever. எப்பவுமே உங்களை பார்க்கும்போது அந்த கிரேஸ், the way you carry yourself, ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும், அப்படி நம்மளும் வந்து இந்த மாதிரி கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி உங்களை பார்க்கும்போது நினைப்பேன். ஸோ ஐ திங்க் ஃப்ரம் 1995 so many films, அவ்வளோ ஜானர்ஸ், அவ்வளோ ஹீரோஸ், அவ்வளோ கேரக்டர்ஸ், அவ்வளோ டைரக்டர்ஸ், so much of experience, many languages. I think நீங்க ஒரு புக்கே எழுதலாம் நினைக்கிறேன். So எப்படி இருக்கு when you turn back and see அந்த நீங்க கடந்து வந்த அந்த பாதை and still going on? இது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்றது, வெதர் இட் இஸ் டான்ஸ் ஆர் ஆக்டிங் டேலண்ட், இப்போ கூட நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஹாப்பியா ஃபீல் பண்றேன். Wonderful, and it's always a delight watching you, talking to you. And இப்போ பாவக்கதைகள் and இப்போ ட்ரெண்ட் மாறிட்டே வருது. நெட்ஃபிளிக்ஸ்ல நிறைய OTT பிளாட்ஃபார்ம்ல நிறைய கான்டென்ட், and especially இந்த ஒரு டீசர் வந்து took me ஒரு பார்க்கும்போது ஒரு தாட், ஒரு ஸ்பார்க்லிங் தாட், ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ எப்படி இந்த ஸ்கிரிப்ட்க்கு நீங்க வந்து உள்ள வந்தீங்க? How did you think of doing the script? ஸ்டோரியா கேட்கும்போது இதுல ஒரு நல்ல அவேர்னஸ் மெசேஜ் இருக்கு. ஸோ கண்டிப்பா பண்ணலாம்னு சொன்னேன் நான் கௌதம் மேனன் சார் கிட்ட. ஸோ ரொம்ப போல்டான கேரக்டர், ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு ஆப்ஸ்டிக்கல் மாதிரி வருது. ஸோ எப்படி அவங்க ஸ்ட்ராங்கா வராங்க, அதை தாண்டி எப்படி ஒரு ஃபேமிலியா இருக்கணும், எப்படி வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ தட் மெசேஜ் இஸ் தேர் இன் த ஃபில்ம். அண்ட் ஆஸ் அம்மாவா இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடந்தா எப்படி அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ இது வந்து it is such a hateful crime which happens to girls, and so I thought that இது வந்து it will take my potential a step ahead. இப்போ வந்து OTT பிளாட்ஃபார்ம்ல வந்து they are really open to showcase any sensitive matters also. So அது மூலமா we have created a very beautiful family story in this. And for the audience kaga it's very painful also, but we all must be aware of what's happening in our surroundings. So in the role vandappa I just thought that I must do something like this, so I did it. அண்ட் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த வில்லேஜ் செட்டப்ல இருக்க மாதிரியான ஒரு ஜியோகிராஃபி, உங்களோட லுக் வைஸ் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ எனி ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் கௌதம் வாசுதேவன் சார் கொடுத்தாரா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்? டிட் யூ டூ எனி கைண்ட் ஆஃப் ஹோம் ஒர்க் ஆர் நீங்க வந்து ஏதாவது பேப்பர் ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா? பேப்பர் ஒர்க், ஆமா, we went through a lot of looks, and of course அவங்க ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. So they just told me that Simran, it is going to be a very village kind of a look and get up. அந்த அளவுக்கு village இல்ல, it's like a Madurai அந்த மாதிரி இருக்கு. And கௌதம் வாசுதேவன் சார் கூட வந்து ஒர்க் பண்றது அப்படிங்கிறது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபீல். அவர் கூட ஆக்ட் பண்றது, because you always also in an interview you said அவர் என்ன பண்றாரோ அதை அப்படியே நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். So he also acts and shows it to you அப்படின்னு சொல்லிட்டு. So sharing screen space with the director, what exactly he wants அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அவர் கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றது எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஷேரிங் ஸ்கிரீன் வித் கௌதம். அண்ட் அவர் வந்து he's a very beautiful filmmaker. அவர் வந்து he'll take you under the skin of the character. அந்த ஷார்ட்க்கு முன்னாடி he'll give a proper space to an actor to go through the feeling of the character. Okay. And adukapram da we perform in front of the camera. So our on the scene, on the shot explain பண்ணும்போது we will just get engrossed into, because of course he has so much of experience, and
and he's a very creative person. So I always used to tell him that, Gautam, you must definitely try to, you must try acting also. So in the padathula vanda அவர் எடுத்த இது end moment decision da. So when I came to know that he is going to be playing the father's character, I was really thrilled and excited about it also. And ரொம்ப நல்லா இருந்துச்சு the experience of sharing the screen with Gautam. Ma'am, since this is a very deep script, நீங்க இந்த ஸ்கிரிப்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த கேரக்டர் ஹேங் ஓவர் இருந்துச்சா? லைக் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு இது இந்த ஷார்ட் கொடுக்கறதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் கண்டிப்பா இந்த மாதிரி ஹெவியான ஒரு சீன்ஸ் எல்லாம் நடக்கும்போது you'll definitely take some time to come out of it. நான் மட்டும் இல்ல as an actor, but even the surrounding, the whole technician team, where artist alame, so they'll also take some time to come out of it. So everybody is, see, I'm just now part one, it's only to act. There are other people who are technically involved, and it's not easy to handle themselves at that moment. So we are just playing a role. But yes, it is in the madri character பண்ணும்போது there will be a hangover for some time, but irundhalum we have to keep we have to move on. But yes, it is very painful, but yeah, I seriously feel that our society must take some good steps to overcome these kind of odious crime what are created by many of them who we don't see at all, who never come in forefront. Yeah. And all the best to you. And Neenga, Joe ma'am and Gautam Vastudevan sir interview was really nice. It was so nice to see, three of you together. Neenga, Joe ma'am and Gautam Vastudevan sir. It was such a fun-filled and a very interesting interview also. Recently neenga kuduthirundinga. So neenga makkalukku ஏன் பாவ கதைகள்ல எஸ்பெஷலி இந்த எபிசோட் வந்து கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல நாலு கதைகள் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. It is all different stories. It's on love, pride, honor, sin. So Vanmagal வந்து it's a totally family oriented ஸ்டோரி இருக்கும். அந்த 40 minutesல எவ்வளோ அழகா ஒரு மெசேஜோட ஒரு பெயின்ஃபுல் இன்சிடென்ட்டோட இது வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ யூ மஸ்ட் see it. ட்ரெய்லரே பார்க்கும்போது it gives you so much of jitters, you just can't resist. My God, why this? So I'm sure other 3 stories also, when you watch, audience will definitely like them. And yeah, I don't know what to say more. But trailer பார்க்கும்போது it connected to me a lot, because even I have a girl child and I'm really scared about leaving her alone with anyone else, because society la நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய concern. It's become like a concern. It's not easy to bring up a girl child at all. You don't know what how people are going to be, so you can't just take it lightly. அது பார்க்கும்போது it really personally எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. So looking forward. Thank you so much. It was lovely having you on my show, because நிறைய stars இன்டர்வியூ பண்ணிருக்கேன். இப்படி பர்சனலா நிறைய பேர் வந்து அவ்வளவு சீக்கிரமா பேச மாட்டாங்க, but then you are so sweet. Really wonderful, amazing time with you. All the best to you. Thank you so much, and all the best to you also. Radio